கொலை செய்யும் போது எந்த கலவரம் வரல. இல்ல, நாங்க அமைதியா அரசை நம்பி இந்த சட்டத்தை நம்பி தான் இருக்கிறோம். ஆனால் அந்த சட்டத்தை நம்பி நான் பேசணும்னா கலவரம் வந்துடும். யாரு கலவரம் பண்ண போற? நீ தான் பண்ண போற. நீ அதுக்காக இருக்கிற. அதான் உன் ஜாதியோட பெருமையா நினைச்சிட்டு இருக்கிற. நீ தமிழ்நாட்டிலே மொத்தமா இந்த ஆணவ கொலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் சொல்ல போனா ஆணவ கொலைகள் அதிகம் பாதிப்படுவது தேவேந்திர குல வேளாண் சமுதாயமோ பறையர் சமுதாயமோ கிடையாது. அது கவின் இறந்தாலும் சரி, இளவரசன் இறந்தாலும் சரி, உடுமலை சங்கர் கொலை செய்யப்பட்டாலும் சரி, அதெல்லாம் பெரிய பிரச்சனைகள் ஆகுது. அதெல்லாம் ஊடகங்கள் கவனத்துக்கு, மக்கள் கவனத்துக்கு வந்துடுது. ஆனால் நூற்றுக்கணக்கான பெண்கள் அதே போல இந்த ஆணவ கொலைகளை, கௌரவ கொலைகளை தடுப்பதற்கு தமிழ்நாடு பிரத்யேகமாக விசேஷமான ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்தில் திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் புதிய தமிழகம் கட்சியினுடைய அனைத்து மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் இப்பொழுது இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியாக மிகுந்த நடுத்தர வர்க்கத்தை காட்டிலும் மேலே இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். அவர் அந்த சுபாசினி என்ற பெண் மறவர் சமுதாயத்தை சார்ந்தவர். இருவரும் விரும்பித்தான் 10 ஆண்டு காலமாக பழகி வந்திருக்கிறார்கள். இதற்கு அந்த சுபாசினியுடைய தந்தையார், அவர் ஒரு சப் இன்ஸ்பெக்டர், தாயாரும் சப் இன்ஸ்பெக்டர், எல்லோருக்கும் தம்பி சுருதி உட்பட அனைவருக்கும் நன்றி தெரியும். ஒருவேளை இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்வார்கள் என்பது தெரிந்திருந்தால் அவர்கள் யாருக்கு அறிவுரை சொல்லி தவிர்த்திருக்க வேண்டும்? அவர்களுடைய மகளுக்கு சுபாசினிக்கு அறிவுரை சொல்லி அவர்கள் அந்த பெண்ணை மனதை மாற்றி நீங்கள் கூட்டிக் கொண்டு போயிருக்க வேண்டும். அது கூட ஒரு நாகரிகமான சமுதாயம், வளர்ந்த சமுதாயத்திலே இது முறையானது கிடையாது. இந்த சுர்ஜித் என்பவனும் கவினோடு மாமன் மச்சான் என்ற உறவு பாராட்டி 2 வருடங்களாக பேசிக் கொண்டிருந்திருக்கிறார். யார் தூண்டிவிட்டார்களோ தெரியாது, யார் இந்த ஜாதி வரி அவனுடைய மூளையிலே ஊட்டி விட்டார்கள் தெரியாது. செய்யப்பட்ட கொடியை மட்டும்தான் நம்முடைய கிராமத்திலே ஏற்ற வேண்டும். இரண்டாவது, எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் அப்பொழுது 95 94 தென் தமிழகத்தில் சாராயம் காய்ச்சாத ஊரே கிடையாது. கள்ளச்சாராயம் தான். அது அரசு, அதாவது காப்பி அடிக்க கூடாது. அக்கா கூட எடுத்து வந்தீங்க. என்ன இருக்கா வந்தீங்க? அதிகமாக வேற ஆள் கேட்கக்கூடியப்பா. சரி, ஓகே. அடுத்து கைது இல்லாத